2024 ஒரு அரசு உதவி பொறியாளரை ஒரு பெஞ்ச் எடுத்துட்டு போய் தலையை வச்சு டம்மன் அடிச்சார் திமுக காரன். அதன் பிறகு சமீபத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒரு விவாத மாடி நடத்துறாங்க. திருபுவனத்துடைய பேரூராட்சி தலைவர் வேங்கை மாறன் இருக்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். திராவிட முன்னேற்ற கழக காலங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. மரபெஞ்சை கொண்டு போய் மறுபடியும் அடிச்சு அந்த நெறியாளர் மண்டை உடைச்சு, அதனாலதான் நான் அடிக்கடி பிரசுக்காரங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திமுக காரன் மண்டை உடைப்பான்னு தெரிஞ்சு நீங்க வர்றீங்களே, தப்பு உங்க மேலேயா தப்பு திமுக காரன் மேலேயா? நீங்க வந்தீங்கன்னா மண்டை உடைப்பான்னு தெரியுமே, எதுக்குன்னா அவங்கள விவாதத்துக்கு கூப்பிடுறீங்க. அதனால திமுக என்றாலே இன்னைக்கு ரவுடி கட்சியாக அது மாறிவிட்டது. காட்டாட்சி நடக்குது, அவங்கதான் முதல்ல வர்றாங்க, மிரட்டுறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, திமுக காரங்களை உங்க வீட்டுக்கு வாக்கு கேட்பதற்கு கூட நீங்கள் விடக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஏன்னா நிறைய இன்னைக்கு பாலியல் குற்றத்துல பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கிறாங்க. ட்ரக் கடத்துறவ யாருன்னா சாதிக் பாஷாவை போன்றவர்கள். யாரா கள்ளச்சாராயிரம் விற்கிறாங்கன்னா மரூர் ராஜா, கண்ணுக்குட்டியை போன்றவர்கள். விழுப்புரத்துல 3 வயது குழந்தை யாரு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்கன்னா கிருஷ்ணகிரியில திமுக இளைஞரணி பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள். அதனால தயவு செய்து ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா, தம்பி அப்படியே தெருமுனையில பிரச்சார நோட்டீஸ் வச்சுட்டு கிளம்பி போயிரு தம்பின்னு நம்ம தாய்மார்கள் சொல்ல வேண்டும் என்று. நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களை வீட்டு பக்கத்திலும் கூட நீங்கள் விடக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆளே எல்லாம் அவங்க வரமாட்டாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு பதிலாக திமுக காரங்க வருவாங்க. அதனால் நீங்கள் யாரையும் உங்க வீட்டு பக்கத்தில் விடக்கூடாது என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி கிச்சு 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 கிச்சுன்னு ஒன்னையே பேசுவார். என்னதான் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். அவருக்கு அது காலையில் ஏதோ மெடிடேஷன் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. காலையில் அவரே ஆல் ஹாப்பிங்கிறார்.